இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட ஒரே குடும்பமாய் கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நமது தமிழ் ஞானகத்தின் பொறுப்பு தந்தை பெயராலும் இருக்கின்ற தந்தையர்கள் பெயரால் கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் பிறந்திருக்கிறாருன்னு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எங்கே பிறந்திருக்கிறாரு? எங்கே பிறந்திருக்கிறாரு? அதான் ஃபாதர் தெரியலன்றீங்களா? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது எனக்கு வருகின்ற ஒரு கேள்வி இதுதான்: ஏன் ஆண்டவர் மனிதனாக பிறக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவர் மனிதனாக பிறக்க வேண்டும்? நம்மை மீட்பதற்காக. வாசகங்களிலெல்லாம் பார்த்தோம், அவர் நம்முடைய மீட்பராக காண்பிக்கப்பட்டார். எதற்காக அவர் மனிதனாக பிறக்க வேண்டும்? இதற்கு பதிலை தேட வேண்டும் என்றால் விவிலிய பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது தொடக்க நூலிலே 3 அதிகாரத்திலே இறைவன் படைத்த முதல் தாயும் முதல் தந்தையும் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் பேராசையினால் பாவம் செய்கிறார்கள். கடவுளாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திலே பாவம் செய்கிறார்கள். அந்த இடத்திலே மனிதர்களாக மாற வேண்டிய ஒரு நிலையை மறந்து போனார்கள். 4 அதிகாரத்திலே காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்து பாவம் செய்கிறார். அந்த இடத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரு செயலை அந்த காயின் செய்கிறார். 6ஆம் அதிகாரத்திலே அந்த தொடக்க காலத்தில் இருந்த மக்கள் பரத்தன்மையிலும் ஒழுக்கமில்லாத வாழ்க்கையிலும் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் திளைக்கச் செய்து பாவம் செய்தார்கள். இறைவன் எதிர்பார்த்த மனிதர்கள் அவர்கள் அல்ல. அதனால்தான் அவர்களை நீரால் அழித்தார் இறைவன் என்று நோவாவை மட்டும் காப்பாற்றினார் என்று தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். ஆக அன்று முதல் இன்று வரை ஆண்டவருடைய அந்த அருளாசீர் எவர் ஒருவர் என்னுடைய எண்ணத்தின்படி மனிதராக வாழ்கிறாரோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்ற ஒரு உண்மை விவிலியத்தின் பக்கங்கள் மூலமாக நமக்கு எண்பிக்கப்படுகின்றது. அப்படி பாவம் செய்த மனிதன் என்ன நினைத்தான் என்றால், இனிமேல் நம்மால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. சாதாரண மொழியில் சொல்லுவாங்க, நம்முடைய அந்த ஒரு மனித குணம் ஒரு பலவீனமானது. த ஹியூமன் இஸ் வெரி வீக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவான உடனே மனிதன் என்ன நினைத்து கொள்கின்றான்? இன்னைக்கு நல்லவனா வாழலாம், நாளைக்கு திரும்பி நாம் பாவம் செஞ்சிருவோம். அப்பொழுது எந்த மனிதராலும் உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாதா? அப்படி வாழ முடியும் என்ற காட்டுவதற்காகத்தான் இந்த இறைவன் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பொய் இல்லாமல், பொல்லாங்கு இல்லாமல், எதிரிகள் இருந்தாலும் அவர்களையும் அரவணைத்து வாழ்ந்து எவருக்கும் பாதகம் செய்யாமல் அமைதியை ஏற்படுத்த வந்த மெசியா என்று அவரை போற்றுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பையன் பொண்ணு பார்க்கறதுக்கு போனானாம். அப்படி பொண்ணு பார்க்கறதுக்கு போகிற பொழுது அவங்க அக்காவை கூட்டுக்கிட்டு போனான். அப்படி போகிற பொழுது அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த இருந்த பெரியவர் அவர் எல்லாரையும் உள்ள வர வச்சுட்டு அவங்க பொண்ணுங்களை ஒரு 3 பொண்ணுங்களை நிறுத்தி வச்சுட்டு பொண்ணை பார்த்து சொன்னார், இது என்னுடைய பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வயசு 40 வயசு ஆகுது. எத்தனை வயசு? 40 வயசு. சத்தமாக சொல்லுங்க, 40. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 40 பவுன் போடுவேன், 40 பவுன் போடுவேன். 2வது பொண்ணுக்கு வயசு 35. எத்தனை வயசு? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எத்தனை பவுன் போடுவேன்? 3வது பொண்ணுக்கு 25, அந்த பொண்ணுக்கு 25. இப்போ இங்கே இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஆம்பளைங்க தான் சொல்லணும். 3 பேரையுமா? அதுக்கு உங்கள் ஒய்ஃப் பர்மிஷன் கொடுப்பாங்களா? பார்த்து வச்சுக்கிங்க, வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அடுப்பாங்கிற பக்கம் கிச்சன் பக்கம் எட்டி பார்த்தானாம். உடனே அவங்க அக்கா கேட்டாங்களாம், 3 பொண்ணு கல் மாதிரி கண்ணு முன்னாடி நிற்கிது, நீ என்ன அடுப்பாங்கிற பக்கம் எட்டி பார்க்குற அப்படின்னு. 80-90 ஏதாவது தேறுதான்னு பார்க்குறேன்னு சொன்னார். பேராசியில் தொடங்கிய பாவம் இன்று வரை
பொறாமையின் என்ற ஒரு வார்த்தையினாலும் குணங்களினாலும் பல வகை உலக எண்ணங்களினாலும் பாவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, பாவியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் இறைவன் இங்கு பிறக்கிறார். இறைவன் நம் மத்தியிலே பிறப்பதற்கு காரணம் அதுதான். மனிதா, உன்னை நான் மனிதனாக படைத்தேன், உன்னை மனிதனாக வாழ வைப்பதற்காக, நான் மனிதனாக வாழ்ந்ததை உனக்கு நினைவுபடுத்தவே நான் இங்கு பிறந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அந்த வருகையை பற்றி பார்க்கிற பொழுது விவிலியத்திலே அவரை அரசராகத்தான் முன்னறிவிப்பாக, விவிலியத்திலே அரசராகத்தான் அவரை அறிவித்திருப்பார்கள். எடுத்துக்காட்டாக எரேமியா புத்தகத்தில் 23 அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ தாவீதின் குலத்திலிருந்தே ஒருவர் வருவார், அவர் அரசராக இருப்பார், அநீதிகளை அழைத்து நீதியை கொடுப்பார். எவரெவரெல்லாம் அநீதியாக அவர்களுடைய வாழ்க்கையில் கருதுகிறார்களோ அந்த அநீதியை எடுத்து நீதியை கொடுப்பார் என்று சொல்லுவார். எசாயா புத்தகத்தில் 7 அதிகாரம் 14வது வசனத்திலே, இதோ அந்த ஆகாசு அந்த மன்னனை பார்த்தும் மக்களை பார்த்தும் அவர்கள் ஒரு அச்சத்தில் இருப்பார்கள். ஆராம் என்கின்ற ஒரு அரசன் தன்னுடைய இனத்தை கூட்டிக் கொண்டு வந்து ஆகாசு அந்த இஸ்ராயல் மக்களை அழிப்பதற்காக, யூதேயா அந்த நாட்டிலே வந்து அழிப்பதற்காக வருவார். அவர்கள் நடுங்கி கொண்டு இருப்பார்கள். ஐயோ, எங்களுக்கு அழிவு வருகிறதே என்று நடுங்கி கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்திலே எசாயா இறைவாக்கினர் ஆகாசை பார்த்தும் மக்களை பார்த்தும் சொல்லும் வார்த்தை தான், இதோ தாவீதின் குலத்திலிருந்தே ஒருவர் வருவார், அவர் மன்னராக இருப்பார், அவர் கண்ணி கருத்தாங்கி ஒரு பெண்ணானவர் பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர், அவர் உங்களை இருளின் வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுவார், இருளின் வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று சொல்லுவார். புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற பொழுது நாம் பார்க்கின்றோம், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 29வது வசனத்திலே அன்னை மரியாள் பயந்து போயிருப்பார் என்று இருக்கும். அந்த பயந்த நிலையிலே 30வது வசனத்திலே வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவார், நீ பெற்றெடுக்கும் மகன் இறைவனுடைய மகன், அவருக்கு நீர் இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்வார். 33வது வசனத்திலே அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்வார். ஆக எல்லா இடத்திலையும் எப்படி பார்க்கிறோம்னா அவரை ஒரு பெரிய அரசரா பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஒரு அரசர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையை அவர் பெற்றிருக்க முடியும்? அரசராக பிறப்பார் என்று நினைத்தோம், ஆனால் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் அல்லவா என்ற ஒரு உண்மை இன்று நமக்கு எண்பிக்கப்படுகிறது என்றால் அதிலே இருக்கும் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எதை விரும்புகிறார்? தாட்சி விரும்புகிறார், உண்மையை விரும்புகிறார், அமைதியை விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட அமைதியை ஏற்படுத்தும் மக்களாக இன்று நாம் மாற வேண்டும். நம்மளாம் கிறிஸ்மஸுக்கு ஏன் புதுசா துணி போடுறோம்? ஏன் போடுறோம்? நீங்க அதிகமா கேள்வி கேட்குறீங்க, ஃபாதர்லாம் சொல்லக்கூடாது, அப்படிதான் கேட்பேன். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் கிறிஸ்மஸுக்கு புதுசா துணி போடுறோம்? துணி இல்லைன்னு போடுறோமா? இல்லை நம்மளால வாங்க முடியலன்னு போடுறோமா? அப்புறம் ஏன் போடுறோம்? மகிழ்ச்சி, அதால போடுறோம். அந்த புத்தாடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அந்த புத்தாடைக்கு நாம் அணிந்திருக்கும் புத்தாடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இது புதிய ஆடை. இந்த புதிய ஆடை ஒரு அடையாளம். எதற்கு அடையாளம்? நான் ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும் என்பதற்கான அடையாளம் தான். ஆண்டவர் இயேசு என்னிலே பிறந்து என்னை புனித மனிதனாக என்னை மாற்றுகிறார் என்ற அடையாளம் தான். அந்த அடையாளம் என்னிலே பிறக்க வேண்டும். இயேசு பிறக்க வேண்டும். குடிலில் பிறந்தால் மட்டும் பத்தாது, என்னுடைய உள்ள குடிலிலே பிறக்க வேண்டும். இன்று எத்தனை உள்ளங்கள் தூய்மையாக இருக்கிறதோ அந்த உள்ளங்களிலெல்லாம் இறைவன் பிறக்கிறார். எத்தனை உள்ளங்கள் அமைதியாக இருக்கிறதோ அந்த உள்ளங்களிலெல்லாம் இறைவன் பிறக்கிறார். எத்தனை உள்ளங்கள் அன்பு செய்கின்ற உள்ளங்களாக இருக்கிறதோ அந்த உள்ளங்களிலெல்லாம் இறைவன் பிறக்கிறார். பங்குசாமியார் குடில் போட்டி வைக்கிறார். நம்ம ஊரெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு வீட்டு குடில் செய்வீங்க, நீங்களும் செஞ்சுருப்பீங்க. குடில் போட்டி வைக்கிற பொழுது அவர் சொல்கிறாரு, எந்த குடில் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குதோ, வித்தியாசமாக இருக்கோ, அந்த குடிலுக்கு நான் பரிசு கொடுப்பேன்னு சொல்கிறார். எல்லார் வீட்லேயும் போயிட்டு மார்க் போட்டுக்கிட்டு வராங்க. அதை என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் செய்வாங்க. அப்போ ஒரு பையன் வீட்டில் மட்டும் போயிட்டு பார்க்குறாரு, அந்த குடிலில் என்னன்னா ஒரு சுரூபம், இந்த சுரூபம்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா குடிங்களில், ஒரு சுரூபம் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்குது. இன்னொரு சுரூபத்தை பார்க்குறாரு, லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்குது. இன்னொரு சுரூபம் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் பார்க்குறாரு, நடுவில் இயேசுவை காணும். அந்த பையனை கூப்பிட்டார், என்னடா தம்பி இது குடில், நீங்கள் தானே ஃபாதர் க்ரியேட்டிவாக இருக்கணும்னு சொன்னீங்க, அது நியூஸ் பேப்பர் படிக்குது பாருங்கள், அது எங்கள் அப்பா. அதை லேப்டாப் நோண்டுது பாருங்கள், எங்கள் பெரிய அக்கா. அதோ பாருங்கள் செல்ஃபோன் நோண்டுறது எங்கள் அண்ணன்.
இயேசு எங்கடா? இப்படி அவங்க சுயநலமாக அவங்க வேலையை பார்க்கும்போது இயேசு எப்படி அந்த குடிலில் பிறப்பாரு அப்படின்னு சொன்னான். அன்பார்ந்தவர்களே, குடும்பம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய குடும்பம். குடும்பம் என்றால் அதில் மகிழ்வு இருக்க வேண்டும். அந்த மகிழ்வு இருக்கிற பொழுது அந்த இடத்துல இயேசு இருப்பார். புத்தாடைகள் உடுத்தினால் மட்டும் போதாது, நீங்களும் நானும் புதிய மனிதர்களாக மாற வேண்டும். அந்த மனிதத்தை போர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இறைவன் நம்மை அவருடைய புனிதத்தின் வழியாக மனிதத்தின் வழியாக சொல்லி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இயேசு இதுவரை பாவம் செஞ்சார் என்று எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இயேசு பாதகம் செய்தாரா? இல்லை. இயேசு அமைதி இல்லாத தன்மையை ஏற்படுத்தினாரா? இல்லை. இயேசு சுயநலமாக இருந்தாரா? இல்லை. இயேசு யாருக்காவது காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டாரா? இல்லை. அப்படி இயேசு இதையெல்லாம் செய்யாது அமைதியும் அன்பையும் மட்டுமே எடுத்து வந்தார், அதையே கொடுத்தார் என்றால், அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு வாழுகின்ற நாம், அவரை பின்பற்றுகின்ற நாம் அவரை போலவே அமைதியாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் எழுச்சி மிக்க மக்களாக இருக்க வேண்டாமா? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. கிறிஸ்மஸ் வருஷம் வரும். வருஷம் புது துணி எடுப்போம், வீட்டில் பலகாரங்கள் செய்வோம், சாப்பிடுவோம். அது வெறும் 25 டிசம்பர் நாளாக மட்டும் கடந்து செல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் புனிதத்தையும் மனிதத்தையும் எடுத்து இயம்புகின்ற, உறவுகளை ஒன்றிணைத்து அமைதியை நிலைநாட்டுகின்ற, மகிழ்வை மற்றவருக்கு கொடுக்கின்ற இந்த பூசையில் நாம் உங்களுடைய அமைதியை பரிமாற்றி செய்து கொள்ளுங்கள் என்று குருவானவர் சொல்லுகிற பொழுது, உங்களிடத்திலே உங்களுடைய உள்ளத்திலே யாரையெல்லாம் நீங்கள் வெறுத்து இருக்கிறீர்களோ, வெறுக்கின்றீர்களோ, அவர் உங்கள் கணவராக இருக்கலாம், அவர் உங்கள் மனைவியாக இருக்கலாம், அவர் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உங்க மாமியாராக கூட இருக்கலாம், உங்க மருமகளாக கூட இருக்கலாம். அவர்கள் மத்தியிலெல்லாம் நீங்கள் அந்த அமைதியை ஏற்படுத்தினால் நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த விழா உண்மையான கிறிஸ்மஸ் விழாவாக இருக்கும். எனவே இறைவன் பிறந்தது நம்மை மனிதர்களாக மாற்றுவதற்கு. அந்த மனிதனாக மாற நான் தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்டு பிறந்து இருக்கும் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை தொடர்ந்து நாடுவோம்.